ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வெக்கேஷன் சீசன் வரப்போகுது. அண்ட் என்ன மாதிரியே நிறைய பேர் வந்து ஒரு சின்ன குழப்பத்தில் இருப்பீங்க. வெக்கேஷன் போகலாமா வேண்டாமா? அப்படி வெக்கேஷனுக்கு போனால் இந்தியாவிலேருந்து திரும்பி வரும்போது அமெரிக்காவுக்குள்ளே வர முடியுமா முடியாதா? அண்டு நிறைய சோஷியல் மீடியாவில் ஸ்கேரியான நியூஸ்லாம் நிறைய வருது. இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, வெக்கேஷனுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் யாரை உங்கள் சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டிங்கனாலும் முக்கால்வாசி இந்த ஒரு பதில் தான் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவசியம்னா மட்டும் போங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக அவசியம்னா மட்டும் போங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இப்போது ரீசெண்ட் டைமில் பார்டர் பெட்ரோலில் வந்து செகண்டரி இன்ஸ்பெக்ஷன்ஸ் நிறைய நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூஸில் வந்து கேள்விப்படுறோம். லெஸ் தென் 4% தான் வந்து செகண்டரி இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. அதாவது 100 பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அதில் 4 பேரை வந்து அவங்க ரேண்டமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணி, இல்லை அவங்க ஏதோ ஒரு க்ரைட்டீரியா இருக்கும், அந்த க்ரைட்டீரியா நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது 1-2 பாயிண்ட் செக் ஆச்சுனாலே அவங்க வந்து தனியாக கூப்பிட்டு அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறது வழக்கம். இது வந்து இப்போ மட்டும் வந்து அதிகமாக நடக்கல, இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வரதுனால இதை நியூஸ் மீடியாக்கள் வந்து கொஞ்சம் பெருசாக சென்சேஷன் ஆகி அவங்க வந்து போட ஆரம்பிச்சிறதுனால இது வந்து கொஞ்சம் நியூஸ் வந்து சின்ன விஷயம்னா கூட பெருசாக வந்து வந்துடுது. அதனால் இது ஒரு பெரிய விஷயமா நினைக்க தோணுது. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து இப்போ நடக்கிற விஷயம் இல்லை, இதுக்கு முன்னாடியிலேருந்து இது வந்து நார்மலாக இருந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இப்போ கூட அந்த மெட்ரிக்ஸ் வந்து லெஸ் தென் 4% ஆஃப் த ட்ராவலர்ஸ் தான் நாங்கள் செகண்டரி இன்ஸ்பெக்ஷனுக்கு உட்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சிவிபியோட மெட்ரிக்கே வந்து கிளியராக சொல்லுது. ஸோ இந்த மீடியாவில் சொல்கிற இந்த நியூஸ் எல்லாமே வந்து வெரி ஸ்பெசிஃபிக்கான ஒரு காரணங்களாக தான் இருக்குமே தவிர வந்து ஒரு ஜென்ரலான ஒரு காரணங்களாக இருக்காது. இதெல்லாம் இப்போ நான் மேலே சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போது யாரெல்லாம் வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் ரெக்கார்டு இல்லை, நீங்கள் இது வரைக்கும் வந்து அமெரிக்காவில் வந்து அரெஸ்ட் ஆகலை, எந்த ஒரு கேசஸ்லேயும் மாட்டலை, இல்லை நீங்கள் வந்து டியூஐ அந்த மாதிரி எந்த ஒரு சார்ஜஸ்லேயும் நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து மாட்டலை அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக சேஃப் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை வந்து ஒர்க் விசாவில் இருக்கும்போதோ என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்குது இல்லையா? நீங்கள் வந்து இங்கே செகண்டரி ஒர்க்கை எடுத்துக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கும்போது நீங்கள் கேம்பஸை தவிர வெளியில் வந்து ஒர்க் வந்து எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி வந்து சில க்ரைட்டீரியாஸ் இருக்கு இல்லையா? இந்த க்ரைட்டீரியாஸ் எதுலையுமே நான் வந்து இன்வால்வ் ஆகலை, நான் இங்கே வந்தேன், நான் என்ன ஒரு வீசாக்காக வந்தோமோ அந்த வீசாவை மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு நம்ம வந்து போகிறோம் அப்படின்ற ஒரு கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட கேசஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். நீங்கள் வந்து செகண்ட் இன்ஸ்பெக்ஷனுக்கு அவங்க வந்து உட்படுத்த வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்காது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரும்போது சில ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸ் இருக்கும், அதை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் இல்லை முதல்ல டிஎஸ்சியில் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அண்ட் அந்த லிஸ்ட்டில் இருக்க எந்த ஒரு ஐட்டமும் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரல அப்படின்ற பட்சத்தில் ஒரு செகண்டரி இன்ஸ்பெக்ஷனுக்கு உங்களுக்கு வந்து உட்படுத்தணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இல்லை இந்த எந்த பாயிண்ட்டுமே எனக்கு வந்து அப்ளிகபிள் இல்லை, நான் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்டரி இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கு உட்படுத்த வேண்டிய ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. சரி ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அந்தளவுக்கு பெருசாக ஒரு பிரச்சனையுமே இல்லை, அப்போ நியூஸில் மீடியாவில் வரதெல்லாம் வந்து சும்மா மிகையாக சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எதுவுமே இங்கே வந்து இல்லை அப்படின்னு சொல்ல வரல. இருக்குதான், ஆக்சுவலாக முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குதான். ஆனால் அதுக்காக நம்ம வந்து இந்தியாவுக்கே போகாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்ற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு போக முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து ட்ரம்ப் வந்து இருக்கார், இதுக்கு அடுத்து வர ஏதோ ரிப்பப்ளிகன் பிரசிடென்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து இதே பாலிசிஸ் தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அடுத்தது வர முடியாமல் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை பார்த்தா ஒரு 8 to 10 வருஷம் போக முடியாத மாதிரி நிலைமை கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்காக இந்தியா போகாமல் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது வந்து ஒரு கரெக்டான முடிவாக இருக்காது. ஓகே, இப்போ வந்து உங்களோட ரெக்கார்ட் க்ளீனாக இருக்குது, நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போது நிறைய பேர் நினைக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் பேர் வந்து வராங்க போகிறாங்க, அமெரிக்காக்குள்ளே வராங்க போகிறாங்க. அண்ட் இப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் முன்னே இருந்ததை விட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 1-2 பேர் வந்து கொலாட்ரல் டேமேஜ் மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது வந்து விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிறைய பேர் பயப்பட ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி கொலாட்ரல் டேமேஜாக நாங்கள் ஆயிடுவோமோ அப்படின்னு பயந்து தான் சில முடிவுகள் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு ஆயிடுமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க ஒரு வேல்யூபிள்ஸ், இல்லை உங்கள் வீடு, இல்லை உங்கள் காரு, இது எல்லாமே ஒருவேளை நீங்கள் இந்தியா வெக்கேஷன் போயிட்டு திரும்பி உள்ளே வரும்போது அன்எக்ஸ்பெக்டடாக ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஒரு பேக்கப் பிளான் மாதிரி ஒருத்தங்கிட்ட வந்து எல்லாமே டெசிக்னேட் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து அதை அடுத்து என்னென்ன கண்டின்ஜென்சி பிளான்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்.
அண்ட் இது வந்து நான் ஒவ்வொரு வருஷம் இந்தியாவுக்கு வெக்கேஷன் போகும்போது இதை நான் பண்ணிட்டு தான் போவேன். அண்ட் இது வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக மட்டும் பண்ணுறதில்ல. H1B வீசாவில் இருக்கும்போது இல்லை அந்த மாதிரி மற்ற ஒர்க் வீசாவில் இல்லை ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கும்போது எப்பயுமே நம்ம இங்கே வந்து பர்மனெண்ட் இமிகிரண்ட்டாக இருக்க மாட்டோம். இது வந்து நான் இமிகிரண்ட் ஒரு கேட்டகரியில் தான் இருப்போம். ஸோ அந்த நான் இமிகிரண்ட் கேட்டகரியில் இருக்கிற வரைக்கும் எப்போ வெக்கேஷன் போனாலும் சரி, இல்லை எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்போது வெக்கேஷன் போனாலும் சரி, அங்கே வந்து ஒரு சின்ன ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பேக்கப் பிளான் வச்சுட்டு போகிறது தான் கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் நானும் வந்து ரொம்ப வருஷமாக இதுதான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க அண்ட் இந்தியாவுக்கு போகிறீங்க. இந்தியாவுக்கு போயிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறீங்க, வெக்கேஷன் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரும்போது முன்னே இருந்ததை விட நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸு கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேஸுக்கும் நீங்கள் வந்து அது நீங்கள் என்ன வீசாவில் இருக்கீங்களோ அந்த வீசாக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் தோணுதோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் கையில் ரெடியாக வச்சுக்கிறது நல்லது. அண்ட் இப்போது H1Bயில் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, ஐடி கார்டு, அதுக்கப்புறம் கிளைண்ட் லெட்டர், அதுக்கப்புறம் வந்து பே ஸ்லிப்ஸ், இது எதெல்லாம் வந்து உங்களோட கேஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுன்ட்டு ரிமோட்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி லைட்டாக சின்ன ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருந்தால் கூட அதை வந்து பிரிண்ட் பண்ணி கையில் வச்சுக்கிறது எப்பயுமே நல்லது. ஸோ அடுத்தது இந்தியாவுக்கு போயிட்டு வரும்போது நம்ம எல்லாரும் பண்ணுறது என்ன, கொஞ்சம் வந்து கிராசரிஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி மசாலா எல்லாம் இந்தியாவில் வந்து நமக்கு நிறம், சுவை, திடம் இது எல்லாமே மிக்சடாக இருக்காமல் நம்ம அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க எல்லாமே வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது இப்போ வந்து கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்றது என்னோட ஒரு பர்சனலான சஜஷன்ஸ். ப்ரோ அப்போது இந்தியாவுக்கு போயிட்டு வரோம், அதுக்காக வந்து இந்தியன் ஸ்வீட்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதா, இதெல்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாக்ரிஃபைஸாக எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து இப்போ நிறைய கொரியர் சர்வீசஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷிப் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நிறைய இந்த டேரிஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவிலேருந்து நீங்கள் ஷிப் பண்ணுறதுக்கும் இங்கே போய் நீங்கள் வாங்குறதுக்கும் ஒரு $10-20 தான் வந்து கிட்டத்தட்ட வந்து க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இப்போது நிலைமை வந்து மாறிடுச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படுதோ அதெல்லாமே வந்து கொரியரில் ஷிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஏர்போர்ட் வழியாக வரும்போது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து உங்களுக்கு ஏதாவது கிராசரி ஐட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து NRI ஷாப் அண்ட் ஷிப் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸாக எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் கிராசரி வாங்குறது, இல்லை ஸ்வீட்ஸ் வாங்குறது, இல்லை ஏதாவது பர்சனலாக வந்து ஷாப்பிங் பண்ணணும், ஒரு துணிமணி வாங்குறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸு என்னென்ன அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து ஷாப் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கி அதை வந்து ஒரே பேக்கேஜில் போட்டு நீங்கள் யூஎஸில் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அங்கே வந்து ஒரு 3 to 4 டேஸில் அழகாக ஷிப் பண்ணிடுவாங்க. இது யூஎஸ்க்கு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக எந்த லொக்கேஷனுக்கும் அவங்க வந்து ஷிப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கிராசரிலாம் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிங்களோ அதை வந்து கொரியரில் ஷிப் பண்ணிடலாம். நீங்கள் உள்ள யூஎஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரி பார்டர் பெட்ரோலில் ஏதாவது வந்து ஃபுட் ஐட்டம் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற அந்த எந்த ஒரு டிக்ளரேஷன் பண்ணணும். ஸோ நமக்கே தெரியாமல் ஏதாவது ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வரோமா அப்படின்னு எந்த ஒரு பயமும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக உள்ளே வரலாம். ஓகே ப்ரோ, ஃபைனலாக என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேலே டிஸ்கஸ் பண்ண இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களோட விஷயத்தில் கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தேவையில்லாத நியூஸ் மீடியாவில் பார்த்து பயந்துக்க தேவையில்லை. ஸோ அல்டிமேட்டாக தமிழில் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மடியில் கனம் இல்லைனா வழியில் வந்து பயம் இல்லை. ஸோ இப்போ நான் மேலே சொன்ன இந்த பாயிண்ட்ஸை தவிர உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்க அதை பார்த்து படித்து பயன்பெறட்டும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.